ஸோ இப்போ யூகேயில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரயட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அண்ட் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய விதமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜூலை 29 அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா சவுத் போர்ட்டில் வந்துட்டு டெய்லர் ஸ்விஃப்ட் தீம்டில் வந்துட்டு ஒரு டான்ஸ் அண்ட் யோகா ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ரேண்டமாக சம் பர்சன் வந்துட்டு அங்கே ஈவெண்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்க 3 குழந்தைங்களை வந்து ஸ்டாப் பண்ணி கில் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்துட்டு 8 பீப்புள்ஸ் வந்து இன்ஜூர்ட் ஆகியிருந்தாங்க அண்டு 2 விமன்ஸுமே பார்த்திங்கன்னா சீரியஸாக வந்து இன்ஜூர்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த ரயட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த ரயட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் சவுத் போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ரேலி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது வந்துட்டு அங்கே இருக்க இங்கிலாந்து பேஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அட்டாக்கரை வந்துட்டு ஃபால்ஸாக வந்துட்டு போர்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த அட்டாக்கரை வந்துட்டு ஒரு முஸ்லீம்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணாங்க. தென் அவங்க அந்த முஸ்லீம் எப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இமிக்ரண்ட்ஸ், அவங்க வந்துட்டு யூகே பார்டரை க்ராஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸான ஒரு நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக. ஸோ யூகேயில் முக்கியமான பிளேசஸ் வந்து லண்டன், பெல்ஃபாஸ்ட், மான்செஸ்டர் அந்த பிளேஸ்லலாம் லாஸ்ட் வீக்கில் ரொம்ப சிவியராக ப்ரொட்டஸ்ட்டு ரேலிஸ் எல்லாம் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ரீசெண்ட் நியூஸ், லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா லாஸ்ட் வெட்னஸ்டே வந்துட்டு லிவர்பூல் மாதிரி ஒரு முக்கியமான பிளேஸில் வந்துட்டு அகெயின் ஒரு வைலண்ட்டாக ப்ரொட்டஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு ரிசோர்ஸஸ் மூலிமா சம்திங் தெரிஞ்சிருக்கு. தே தாட் லைக் அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா 100 to 200 போலீஸஸ்லாம் வந்து டிப்ளாய்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. பட் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்க ஓன் டவுன் பீப்புள்ஸ், பப்ளிக் பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் பீப்புள், ஏஷியன் பீப்புள்ஸ் எல்லாருமே யுனைட்டடாக அகெயின்ஸ்ட் திஸ் ப்ரொட்டஸ்ட், ஆன்டி ரேசிசம்க்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு பீஸ்ஃபுல்லான வேல ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க போலீஸ்க்கு சப்போர்ட்டிவாக. இந்த மாதிரியான ஃபால்ஸான ரூமர்ஸ் இது பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தே வாஸ் அகெயின்ஸ்ட் ஆஃப் திஸ். ஸோ இப்போ வெட்னஸ்டே நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த ப்ரொட்டஸ்ட் ரேலி, பீஸ்ஃபுல்லான ரேலி இதெல்லாம் பேஸ் பண்ணி அங்கே இருக்க போலீஸ் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பிரிட்ஜ்டனில் வந்துட்டு இதே மாதிரி ரேலி வந்து போயிருக்கு. அங்கே இருக்க போலீஸ் கமிஷனர் என்ன ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காருன்னா, ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப யுனைட்டடாக அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் ரொம்ப யுனைட்டடாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் லைக் மெட்ரோபாலிட்டியன் சீஃப் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெட்னஸ்டே வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் நைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்னென்னா இது வந்துட்டு போலீஸோட சப்போர்ட்டால் மட்டும் இது வந்து பாசிபிள் கிடையாது. எல்லா கம்யூனிட்டிஸ் அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து யுனைட்டடாக இதை அப்போஸ் பண்ணனால மட்டும்தான் இது பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் வீக் நடந்த இன்சிடென்ட்ஸால் நிறைய அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த இமிக்ரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ், பப்ளிகன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அது அந்த லைக் டேமேஜ் ஆனதை ரீபில்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இமிக்ரண்ட்ஸ்க்கு இருந்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்க பப்ளிக் பீப்புள்ஸும் யூகே பீப்புள்ஸ், லோக்கல் பீப்புள்ஸ் எவ்வளோ வந்துட்டு சப்போர்ட்டிவாக இமிக்ரண்ட்ஸ்க்கு இருக்காங்க. அப்போது இந்த இன்சிடெண்ட் ஒரு ரயட் ஸ்டார்ட் ஆனதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு பார்த்தா போலீஸ் ரீசெண்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து இந்த ரயட் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு வந்துட்டு ஒரு காமன் பீப்புளோ இல்லை ஒரு பப்ளிக் நார்மல் பீப்புள் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போ யார் அப்படின்னா தேர் இஸ் அ கம்யூனிட்டி, அவங்க தான் பார்த்திங்க அந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா இமிக்ரண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த இன்சிடெண்ட்டில், இந்த ரயட்டில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரயட்டில் இன்வால்வ் ஆகி ஒரு வைலண்ட் ஆக்ட் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி பீப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. லண்டனோட மேயர் சாதிக் கான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் தேங்க் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இன்சிடெண்ட் வந்து இந்த ரேலி வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போனதுக்கு வந்து இங்கே இருக்க பீப்புள்ஸ், இமிக்ரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யுனைட்டடாக இருந்தனால அதுக்கப்புறம் போலீஸ்க்குமே பார்த்திங்கன்னா தேங்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரேலி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்காக. ஸோ இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா இமிக்ரண்ட்ஸ்க்கு அங்கே இருக்க யூகே கவர்மெண்ட்,
யூகே பீப்புள்ஸ், லோக்கல் பீப்புள்ஸ், யூகே போலீஸஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ரேசிசம்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரியஸான நியூஸஸ்லாம் வந்துட்டு ஆன்லைனில் சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நியூஸஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பார்க்குறப்போ அந்த நியூஸை வந்து அப்படியே ட்ரஸ்ட்டாக லைக் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாமல் அந்த நியூஸ் வந்துட்டு ட்ரூவா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது.